மறுரூபமலை. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம் விரைவில் வரப்போவதை இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. அது காணக்கூடிய பிரகாரமாக பிரத்யட்சமாக வரும். பரலோக ராஜ்யம் பலத்தோடு வரும். பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்பியிருக்கும் எல்லா எதிர்ப்புகளும் ஒளிந்து போகும். பரலோக ராஜ்யம் வருவதை இப்போது உயிரோடு இருக்கிறவர்களில் சிலருக்கு காணும் சிலாக்கியம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சீஷர்கள் அருகில் நிற்கிறார்கள். அவர்களில் சிலருக்கு பரலோக ராஜ்யம் வரப்போவதை காணும் சிலாக்கியம் கிடைக்கும். அவர்கள் பரலோக ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக அறிவிக்கிறார். மார்க்குவும் லூக்காவும் தேவனுடைய ராஜ்யம் என்று கூறுகிறார்கள். மத்தேயு பரலோக ராஜ்யம் என்று கூறுகிறார். ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக விசேஷமாக எழுதப்பட்டது. ஆகையினால் வார்த்தையில் இப்படிப்பட்ட வேறுபாடு காணப்படுகிறது. இயேசு மறுரூபமாகிறார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் வரப்போவதை குறித்து முன்னறிவித்த 6 நாட்களுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். இயேசு கிறிஸ்து மறுரூபமாவதை தரிசிக்கும் அனுபவம் பரலோக ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் அனுபவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. தம்முடைய மகிமையின் ஒரு பகுதியை இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் போது வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தற்போது அனுபவிக்கும் பாடுகளும் வேதனைகளும் தற்காலிகமானவை என்பதையும் அவற்றை தாமே மனமுவந்து ஏற்றுக்கொண்டதையும் தமது மறுரூபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி போகிறார். இந்த மலையில்தான் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். இது தாபோர் மலை என்று யூதருடைய வரலாறு கூறுகிறது. தம்மோடு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்துச் செல்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு பூமியில் 3 பேர் சாட்சி பகர வேண்டும்.
இம்மூவரும் இயேசு கிறிஸ்து மறுரூபமானதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக இவர்கள் காண்கிறார்கள். அப்போது மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, அதையும் இவர்கள் கேட்கிறார்கள். இவை அனைத்திற்கும் இந்த 3 பேரும் பூமியிலே சாட்சிகளாக இருக்கிறார்கள். இம்மூவருக்கும் கொடுக்கப்பட்ட அனுபவம் மிகவும் விசேஷித்த அனுபவமாகும். இந்த அனுபவம் மற்ற சீஷர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உலக பிரகாரமான மற்ற ஜனங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. எல்லா பரிசுத்தவான்களுமே இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். ஆயினும் ஒரு சிலர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் மடியில் படுத்திருக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் யாக்கோபு முதலாவதாக மரித்து போனார். எல்லா சீஷர்களும் மரிக்கும் வரையிலும் யோவான் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை யோவானே கடைசியாக கண்ணார கண்ட சாட்சியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் எழுதுகிறார். வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று பேதுருவும் எழுதுகிறார். உயர்ந்த மலையின் மேல் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் கூடியிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகிறார். தேவனுடைய மகிமை நமக்குள் வரும்போது நாமும் மறுரூபம் அடைவோம். அப்போது நமது மனுஷ சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாய் பிரகாசிக்கிறது. இப்படிப்பட்ட வெண்மையை பூமியில் உள்ள எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் வெண்மையாய் பிரகாசித்தது. வெண்மை நிறம் பரிசுத்தத்திற்கு அடையாளம். அவருடைய வஸ்திரம் பூமியிலே எந்த வண்ணாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தில் மட்டுமே இந்த ஓமானம் கூறப்பட்டிருக்கிறது. எகிப்திலும் பாலஸ்தீனத்திலும் வஸ்திரங்களை வெண்மையாக்கும் கலை சிறப்பாக விளங்கிற்று. அதற்குரிய ரசாயன கலவைகளை சேர்த்து வஸ்திரங்களை கசக்கி கல்லில் அடித்து சூரிய ஒளியில் உலர வைப்பார்கள். வஸ்திரங்களை உலர வைப்பதற்காகவே அதற்குரிய நிலம் இருந்தது. மோசேயும் எலியாவும். அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை 3 சீஷர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மறுரூப மகிமையில் மோசேயும் எலியாவும் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் சாட்சி பகர்கிறார்கள். காலத்தால் இவர்கள் வேறுபட்டவர்கள். மோசே எலியா ஆகியோரின் காலம் வேறு, இயேசு கிறிஸ்துவின் காலம் வேறு. இவர்கள் எல்லோருமே பூமியில் வெவ்வேறு காலங்களில் ஜீவித்தவர்கள். ஆனால் பரலோகத்தில் காலம் யாரையும் பிரிப்பதில்லை. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்கள். பரலோகத்தின் சதுரத்தில் எங்கும் விரிசல் இருக்காது. 3 கூடாரங்களை போடுவது. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி இருப்பதையும் அவரோடு மோசேயும் எலியாவும் பேசுவதையும் 3 சீஷர்களும் கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள். அதை பார்த்த பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம், ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தவராக இருக்கிறார். மோசேயோடும் எலியாவோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆயினும் இந்த சமயத்தில் பேதுருவும் தம்மோடு பேசுவதற்கு இயேசு அனுமதி அளிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை காண்பிக்கிறது. இயேசு மறுரூபமாகி மகிமை அடைந்த நிலையில் இருந்தாலும் தம்முடைய சீஷர்களை மறந்துவிடவில்லை. இந்த உலகத்தில் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி விட்டாலோ அல்லது அந்தஸ்து உயர்ந்து விட்டாலோ பழையதையெல்லாம் மறந்து விடுவார்கள். பழைய நண்பர்களை தங்களோடு சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அவர்களை விட்டு விலகியே இருப்பார்கள். தங்களுடைய தகுதிக்கு தகுந்த பிரகாரம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்றும் மாறாதவர். அவர் மறுரூபம் அடைந்து மகிமை அடைந்து இருக்கிற போதிலும் தம்முடைய மெய்யான விசுவாசிகள் தம்மிடத்தில் தைரியமாக வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இயேசுவும் எலியாவும் மோசேயும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த பரலோக சம்பாஷணையில்
பேதுருவும் தன்னுடைய வார்த்தையை கூறுவதற்கு அங்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் இங்கே இருக்கிறது நல்லது, நமக்கு இங்கே கூடாரங்களை போடுவோம் என்று பேதுரு அவருடைய சம்பாஷணை நடுவில் இயேசுவிடம் கூறுகிறான். கிருபையுள்ள ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவோடு அந்நியோன்ய ஐக்கியத்தில் இருக்கும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பது நமக்கு நல்லது. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் மறுரூபமாகிறார். அவரோடு மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படுகிறது. இதை தரிசிப்பதற்கே பரவசமாக இருக்கும். இயேசுவோடு 2 பரிசுத்தவான்கள் மாத்திரம் மகிமை அடைந்ததே இவ்வளவு பரவசமாக இருக்கும் என்றால், பரலோகத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் மகிமையடைந்த கிறிஸ்துவோடு மறுரூபமாகி இருப்பது நம் எல்லோருக்குமே மிகுந்த ஆனந்த சந்தோஷமாக இருக்கும். மறுரூப மலையில் பேதுரு இயேசுவோடு கூட இருந்தபோது மற்ற ஜனங்களோடும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்க வேண்டும் என்பதை பேதுரு மறந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் தேவை என்பதை உணராமல் போகிறான். இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி இருக்கும் இந்த சூழ்நிலையில் மற்ற சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அவசரமாகவும் அவசியமாகவும் தேவைப்படுகிறது. அவர்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். தான் நல்ல நிலையில் இருக்கும்போது பேதுரு மற்றவர்களை மறந்து விடுகிறான். அதுபோலவே நாமும் பல சமயங்களில் நமக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக கைகூடி வரும்போது மற்றவர்களுடைய குறைவுகளை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறோம். பேதுரு இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறான். இதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு மற்றவர்களோடும் கூட இருக்க வேண்டியவர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறான். இது பேதுருவின் பலவீனம். இந்த மறுரூப மலையில் இயேசுவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று கூறுகிறான். அவன் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொல்லுகிறான். ஒரு கூடாரமே எல்லோருக்கும் போதுமானது. விசுவாசிகள் எல்லோரும் ஒற்றுமையாக வாசம் பண்ண வேண்டியவர்கள். மறுரூப மலையில் இயேசுவும் மோசேயும் எலியாவும் ஒற்றுமையாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தனித்தனியாக கூடாரங்களை போட்டு அவர்களை பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆயினும் தான் பேசுவது என்னதென்று பேதுரு அறியாமல் இருக்கிறான். இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பேதுரு இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்கும் மோசேக்கும் எலியாவுக்கும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று பேதுரு கூறுகிறான். அவன் பேசிக் கொண்டிருக்கையில் தேவன் கைகளால் செய்யப்படாத ஒரு கூடாரத்தை வானத்தின் மீது சிருஷ்டிக்கிறார். ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிடுகிறது. இந்த மேகமே தேவனுடைய கூடாரம் ஆயிற்று. அந்த மேகத்தில் இருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டாகிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை தமது ஒரே பேரான குமாரனாக அங்கீகரித்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக இப்போது வானத்தில் இருந்து சாட்சி பகருகிறார். தேவனுடைய கூடாரத்தில் இருந்து தேவனுடைய தெய்வீக சத்தம் வெளிப்படுகிறது. அந்த சத்தம் குமாரனை மகிமைப்படுத்துகிறது. பல வேளைகளில் தேவனுடைய சத்தம் ஜனங்கள் கேட்கக்கூடிய விதமாக உண்டாயிற்று. தேவன் மனுஷரோடு பேசியதாக வேதாகமத்தில் 3000க்கும் மேற்பட்ட குறிப்புகள் உள்ளன. நாசரேத் ஊராராகிய இயேசு கிறிஸ்து தமது நேசகுமாரன் என்று தேவன் 2 முறை அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்தியாக்கப்பட்டு ஸ்திரீயின் வயிற்றில் இருந்து பிறந்தவர். மனுஷர்கள் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள், புத்திர சுவிகார பிள்ளைகள். இயேசு ஒருவர் தவிர. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானவுடன் சீஷர்கள் 3 பேரும் சுற்றி பார்க்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி இருக்கும் தரிசனமும் மோசேயும் எலியாவும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் தரிசனமும் மறைந்து போயிற்று. அங்கு இயேசு ஒருவரை தவிர அவர்கள் வேறு ஒருவரையும் காணவில்லை. இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மறுரூபமான தரிசனத்தை அதன் பின்பு அவர்களால் பார்க்க முடியாமல் போனாலும் அவருடைய பிரத்யட்சமான பிரசன்னம் அவர்களோடு கூடவே இருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவு வரையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுத்து நம்மை போஷிக்கிறவர்.
நாம் இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் அனுதினமும் மிகப்பெரிய விருந்துகளை புசிக்க முடியவில்லை என்றாலும் தேவன் நிச்சயமாகவே நமக்கு தேவையான போஜனத்தை கொடுத்து போஷித்து நமது பசியை போக்குவார். மரித்தோரில் இருந்து எழுந்திருப்பது. அவர்கள் மலையில் இருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரில் இருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களில் 3 பேரும் மலையில் இருந்து இறங்கி வருகிறார்கள். அப்போது இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். தாம் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் அவர்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இயேசு இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் தம்மை தாமே தாழ்த்தியிருக்கிறார். தமது மகிமையான மறுரூப அனுபவத்தை இந்த பூமியில் ஊழியம் செய்யும் காலம் வரையிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையான ஊழியமும் மறுரூப மலையில் அவர் மறுரூபமான மகிமையும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாது. சீஷர்களும் இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை தங்கள் கண்களால் தரிசித்ததினால் அவருடைய உள்ளத்தில் பெருமை உண்டாவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்கள் பெருமைப்படாதவாறு அவர்களை கட்டுப்படுத்துகிறார். ஒருவன் வாழ்வில் உயர்ந்திருக்கும் போது தனது உயர்வையும் வசதிகளையும் மற்றவர்களுக்கு அறிவியாமல் இருப்பது மிகவும் சிரமம். அப்படிப்பட்ட ஒரு சிரமமான நிலைமைக்கு சீஷர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது மரித்தோரில் இருந்து எழுந்திருப்பது என்று கூறுகிறார். அதன் அர்த்தம் என்ன என்று அவர்களுக்கு புரியவில்லை. இதை குறித்து அவர்கள் தங்களுக்குள் விசாரித்துக் கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுடைய சந்தேகத்தை இயேசு கிறிஸ்துவிடம் வெளிப்படையாக கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு தெய்வீக ஞானம் தேவை. நாமும் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் தமது சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தாம் பாடுபட்டு மரிக்கப் போவதை பற்றியும் 3வது நாளில் உயிர்த்தெழப் போவதை பற்றியும் ஏற்கனவே தமது சீஷர்களிடம் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார். எலியா முந்தி வர வேண்டும், எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்கள். மரித்தோரில் இருந்து எழுந்திருப்பது என்றால் என்னவென்று சீஷர்களுக்கு தெரியவில்லை. இதை குறித்து தங்களுக்குள் விசாரித்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இந்த சந்தேகத்தை நேரடியாக கேட்பதற்கு பதிலாக எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்கள். அது எப்படி என்று கேட்கிறார்கள். எலியா இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். அவரை போலவே மோசேயும் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார். ஆனால் வேதபாரகரோ எலியா வரவேண்டும் என்று ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் எலியாவை பற்றி கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் வேறு விதமாக இருக்கிறது. எலியாவின் வல்லமையோடும் ஆவியோடும் வரவேண்டும் என்பதே அந்த தீர்க்க தரிசனத்தின் பொருளாகும். எலியா வந்தாயிற்று. அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரமாய் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எலியாவை பற்றிய தீர்க்க தரிசனத்திற்கு இயேசு கிறிஸ்து தெளிவான விளக்கம் கொடுக்கிறார். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் என்று அங்கீகரிக்கிறார். எலியாவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை போலவே மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து இங்கு எடுத்து கூறுகிறார். வேத பாரகர்கள் வேதத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் ஜனங்களுக்கு உபதேசித்துவிட்டு மற்ற பகுதியை மறைத்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ ஒளிவு மறைவு இல்லாமல் சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார். எலியா வந்தாயிற்று என்று அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரை குறித்து பேசுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் ஜனங்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எலியாவுக்கு செய்தார்கள். உண்மையான எலியாவும் உண்மையான மேசியாவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரகாரம் வந்துவிட்டார்கள். இனிமேல் வேறொரு எலியாவையோ வேறொரு மேசியாவையோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை.
மேசியா தம்மை பற்றி எழுதியிருக்கிற பிரகாரம் வந்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்னும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனத்தில் 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அவையாவன: இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பு எல்லாவற்றையும் சீர்படுத்துவதற்காக வருவார். 2 சாட்சிகள் பூமியில் தோன்றும் போது இந்த காரியம் நிறைவேறும். மனுஷகுமாரன் பல பாடுகள் படுவார், இந்த காரியமும் நிறைவேறிற்று. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்னும் வாக்கியம் யோவான் ஸ்நானனை குறிக்கிறது. அவன் எலியாவின் வல்லமையோடும் ஆவியோடும் வந்தான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக எலியா செய்யப்போவதை அவருடைய முதலாம் வருகைக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் செய்தான்.